இஸ்லாமிய சமுதாயம் மிக முக்கியமாக ஏனைய சமுதாயங்களை விட்டு வேறுபடுகின்ற இடமே முஸ்லீம்கள் எப்படி மறுமையை நம்புகிறார்கள் என்கின்ற இடத்துல தான் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்கள் டோட்டலியாக வித்தியாசப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மறுமையை நம்பக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே 400 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாலும் எல்லா மதத்தினரும் மறுமையை நம்புகிறார்கள். மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படுவோம் என்று சொல்லி எல்லா மதத்தினரும் நம்புகிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் நம்புகின்ற விதத்தில் தான் மறுமையை நம்புபவனுக்கு ஒரு பிரயோஜனம் என்ன செய்கிற இந்த உலகத்தில் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் மறுமை நம்பிக்கை என்பது அவனை இந்த உலகத்திலே கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்பது கட்டுப்படுத்தக்கூடிய விதத்திலே இருப்பதை பார்க்கலாம். சிலர் மறுமையை எப்படி நம்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த 7 ஜென்ம கொள்கை இருக்கிறதே, அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், மரணித்த பின்னால் நீ செய்கின்ற கூலிக்கு ஏற்ப இன்னொரு ஜென்மமாக என்ன செய்வாய், நீ பிறப்பாய் என்கின்ற அந்த, அதாவது இன்னொரு உயிராக இன்னொரு படைப்பாக நீ பிறப்பாய் என்கின்ற நம்பிக்கை எடுத்துக்கினீங்கன்னு சொன்னால், அது ஒரு என்னது இந்த உலகத்தில் வாழ்கிறவன் சரியாக யோசிச்சான்னா அதை பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீ கெட்ட வேலைகள் செய்தால் அடுத்த பிறப்பில் வந்து என்ன செய்வாய், நாயா பிறப்பாய் அப்படி என்கின்ற செய்தி நீ அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அடுத்த பிறப்பில் நான் நாய் தானே, எனக்கு முந்தின பிறப்பை பற்றி எனக்கு தெரியாதே, அப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. விளங்கிட்டா, எனக்கு முந்தின பிறப்பை பற்றி தெரியாது விட்டால் எனக்கு நான் அடுத்த பிறப்பில் நாயாக பிறந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த பிறப்பில் கழுதையாக பிறந்தாலும் சரி, எனக்கு முந்தின பிறப்புடைய சம்பந்தம் எனக்கு இல்லை என்று சொன்னால் பிரச்சனையே எனக்கு இல்லை. எனக்கு எப்போ வேதனை உண்டாகும், நான் ஏற்கனவே நல்லது செய்யலை அதனால் நான் இப்படி தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் இப்படி நல்லது செய்தேன் அதனால் எனக்கு கூலி கிடைக்கிறது, நான் தண்டிக்கப்பட்டவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அநியாயம் செய்தவர்களை கண் முன்னால் நான் என்ன செய்கிறேன், அவர்கள் படுகின்ற அநியாயத்தை தண்டனையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படி தான் என்ன செய்கிறது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அதனால் இது ஒன்றல்ல, இது போன்ற பல வித்தியாசங்களை இஸ்லாமிய சமுதாயத்துடைய மறுமை நம்பிக்கையை நீங்கள் எடுக்கலாம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய மறுமை நம்பிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்திலே மறுமையை அவருடைய மொத்த வடிவத்தில் நம்பக்கூடியவர்கள் பல கோடி பேர் இருந்தாலும் கூட, இஸ்லாம் வித்தியாசப்படுத்தி சொல்கின்ற அமைப்பில் நம்பக்கூடியவர்கள் இந்த முஸ்லிம்கள் மாத்திரமே தவிர அதற்கு வெளியே யாரும் என்ன செய்யவில்லை, மறுமையை இந்த அமைப்பில் நம்பவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், கிறிஸ்தவர்களுடைய அந்த பிரச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மறுமை நம்பிக்கையுடைய அந்த விளைவை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால், நரகத்தை பற்றி பேசுகிறதே குறைவு, அவங்களுடைய தண்டனையை பற்றி பேசுவது குறைவு. இறைவன் பரிசு தருவான் என்றதோட என்ன செய்கிறாங்க, நிற்கிறார்களே தவிர அதற்குரிய தண்டனை மறுமையில் என்ன என்ற தண்டனை பகுதி இருக்கிறதே, இதை அவர்கள் பொதுவாக பேசுவது குறைவு. பொதுவாகவே அதை பற்றி பேசுவது குறைவு. எல்லாவற்றிலும் எதை எடுத்துக்கொண்டாலும் பரிசு கிடைக்கும் மறுமையில் என்கின்ற அமைப்பில் தான் என்ன செய்யுது பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களை, மறுமை வித்தியாசப்படக்கூடிய பல விஷயங்கள் இன்னொன்று என்ன என்று சொன்னால் விசாரணை. இஸ்லாம் சொல்லக்கூடிய விசாரணை முறை, இறைவனிடத்தில் இறைவன் எப்படி மக்களை விசாரிப்பான், இந்த விசாரிக்கிற முறையை இஸ்லாம் சொல்வதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் வேறு எந்த மதத்தில் என்ன செய்ய மாட்டீங்க, காண முடியாது. மறுமையில் இறைவனுடைய விசாரணை முறை எப்படி இருக்கிறது, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவாக விளங்கப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மறுமை நம்பிக்கை என்பது தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு ஆணி வேர் என்று என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். இன்னொரு வகையில், இன்னொரு கோணத்திலே மறுமை நம்பிக்கையுடைய அந்த ஆணிவேர் தன்மை இன்னும் சொல்வதாக இருந்தால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் நிறைய பார்க்கலாம், அல்லாஹ் தன்னோடு இணைத்த ஒரு நம்பிக்கை என்றால் மறுமை நம்பிக்கை தான். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், இப்படி வரும். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ. இப்படி நிறைய செய்திகளை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். மறுமை நம்பிக்கையோடு இறைவனது நம்பிக்கையை செய்ய, மறுமை ஒருவன் நம்புறான், இறைவனை ஒருவன் நம்புகிறான், மறுமையை நான் நம்பவில்லை என்றா அவன் இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு சமம். அது ஏன், இறைவனை நீ சந்திக்கவே மாட்டாய், இறைவனிடத்தில் உனக்கு இந்த விசாரணை இல்லை என்பது, இறைவனை நீ சந்திக்க மாட்டாய் என்பது இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு அது சமம். அதனால் எல்லா இடங்களையும் மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் இப்படியான வார்த்தைகளை அல்லாஹ், அதாவது மறுமை, இறைவன் இருக்கிறான் என்பதும் இறைவனது சந்திப்பும், இதான் மறுமை. இறைவன் இருக்கிறான், இறைவனது சந்திப்பு, இதான் மறுமை என்ன செய்கிறது, குறிக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, பல வகையில் மறுமை என்கின்ற நம்பிக்கை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய, அதாவது ஆணிவேரான நம்பிக்கையாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கோணம். இன்னொரு கோணத்திலே மறுமை நாளுடைய விஷயத்தை சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய அடிப்படை, இந்த உலகத்திலே சட்டங்கள், திட்டங்கள், வழிமுறைகள், நிபந்தனைகள் என்று எத்தனையாவது வைத்திருந்தாலும் கூட,
இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன சொல்லி தெரியுமா? இந்த உலகத்தில் உச்சகட்ட நீதி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முழுமையான நீதியை இந்த உலகத்தில் வழங்க முடியாது. டோட்டல் முழு உலகமும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதியை நடைமுறைப்படுத்துகிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த உலகம் நடைமுறைப்படுத்துகிறது. சட்டங்களை இஸ்லாம் என்ன செய்கிறது? இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். எல்லாம் நேர்மையானவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இப்படியே ஆட்சி செய்து விட்டாலும் இந்த உலகத்தில் முழுமையான நீதியை வழங்க முடியாது என்பதை தெளிவாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. சட்டத்தை நடைமுறைப்படுத்த நீதி இந்த உலக அடிப்படையில் அது நீதி, இந்த உலக அடிப்படையில் நீதி. ஆனால் குற்றவாளி தண்டிக்கப்படுவான், இந்த குற்றமற்றவன் தண்டிக்கப்படுவான், குற்றவாளி விடப்படுவான். அது இஸ்லாமிய ஆட்சியிலே நடக்கும், மற்ற ஆட்சிகளை நடக்கும். என்ன இறைவனது சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் விகிதாசாரம் என்ன செய்யும்? குறைவாக இருக்கும். அந்த தப்புகிற விகிதாசாரம் குறைவாக இருக்கும், பாவங்களுடைய விகிதாசாரம் குறைவாக இருக்கும், அநியாயங்களுடைய விகிதாசாரம் குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு நாளும் இந்த உலகத்திலே முழு நீதியை, அல் அத்லுல் காமில் என்று சொல்லுவோமே, முழு நீதியை ஒரு நாள் இந்த உலகத்தில் நிலைநிறுத்திவிட முடியாது. நிலைநிறுத்திவிட முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். ஆட்சி செய்த நபித்தோழர்கள் பல இடங்களிலே சொன்னார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே உங்களில் 2 பேர் வழக்கு முன்படுத்தி வாரீங்க, ஒரு விசாரணைக்கு வாரீங்க. நான் உங்கள் அதில் ஒருவர் அல்ஹன லிஹுஜ்ஜதிஹி, தனது வார்த்தையை தனது வாதத்தை வைப்பதில் திறமையானவராக இருப்பார். அவர் தன் மீது உள்ள ரைட்டை வைப்பதில் அவர் திறமையானவராக இருப்பார். நீங்கள் வச்சிடுறீங்க, வச்ச பின்னால் நான் அவருக்கு சார்பாக என்ன செஞ்சிடறேன்? தீர்ப்பளித்து விடுகிறேன். ஆனால் அவர் குற்றவாளி, சார்பாக நான் தீர்ப்பளித்து விடுகிறேன். சார்பாக தீர்ப்பளித்ததுனால நீங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போவீங்க என்று சொன்னால் இன்னமா ஹிய ஜம்ரத்துன், அவர் ஒரு ஜம்ராவை எடுத்துக்கொண்டு போகிறார். நெருப்பு கட்டி என்ன செய்யறாரு? கையில எடுத்துட்டு போறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இல்ல என்ன சொல்ல வராங்க? சொல்லாங்க, நானே தீர்ப்பில் பிழை விடுவேன், நானே தீர்ப்பில் பிழை விடுவேன், நானே தெரியாமல் குற்றவாளிகளுக்கு சார்பாக என்ன செய்திருவேன்? தீர்ப்பு சொல்லி விடுவேன். காரணம், இந்த உலகத்தில் ஆதாரங்களை வச்சு மட்டும்தான் என்ன செய்யலாம்? தீர்ப்பு சொல்லலாம். அதே நேரத்தில் ஆதாரம் இல்லை என்று சொன்னால் தீர்ப்பை விடுங்க, குற்றவாளி அகப்படவே மாட்டான், குற்றவாளி அகப்படவே மாட்டான் என்பதனால இஸ்லாம் இந்த உலகத்தில் நீதி வழங்கப்பட்டவர்களுக்கும் சரியான நீதி மறுமையில தான் கிடைக்கும் என்று சொல்லுது. இந்த உலகத்தில் நீதியே வழங்கப்பட்டு கோர்ட் முடிஞ்சது, தீர்ப்பு முடிஞ்சது, இவைகளும் மறுமையில் என்ன செய்யும்? விசாரிக்கப்படும். இந்த உலகத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அதோட முடியாது, நீதிபதி விசாரிக்கப்படுவான், நீதி விசாரிக்கப்படும், நீதியை விசாரித்தவர் விசாரிக்கப்படுவார், எல்லாரும் என்ன செய்வார்கள்? மறுமையில விசாரிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது? சொல்கிறது. அப்படி என்றால் இந்த உலகம் முழு நீதியை யாருக்கும் வழங்கிவிட முடியாது. இந்த உலகம் ஒரு சோதனை களம், இந்த உலகம் ஒரு சோதனை களம், முழு நீதியை யாருக்கும் வழங்கிவிட முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கோணம்.